வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், குருவுக்கு வணக்கம். குருவின் வழி நின்று உலகுக்கு வழிகாட்டும் உலக சமுதாய சேவா சங்கத்தை வழிநடத்தி செல்லும் தலைவர் அவர்களுக்கு வணக்கம். மேடையிலே அமர்ந்திருக்கும் தலைவருக்கு உறுதுணையாக இருக்கும் துணை தலைவர்கள், ஜெனரல் செக்ரட்டரி, ஆசிரியர் பெருமக்கள், பேராசிரியர் பெருமக்கள், மனவள கலைஞர்கள், வேதாத்திரியர்கள் அனைவருக்கும் 20வது வேதாத்திரிய வேள்வி தின வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்கள். முதல்ல இந்த இடத்தோட பெருமையை பார்த்துடலாம். ஆனைமலை அடிவாரம். ஆனைமலை அடிவாரம் அழகிய ஆன்மீக யோகா கல்வி மையம், ஆழியாறு அறிவு திருக்கோயில். இயற்கையியலில் கொஞ்சம் சூழ்நிலை, காற்று இயற்கையியலில் கொஞ்சம் சூழ்நிலை, மாசு இல்லா காற்று நீர், மனதின் மாசு நீக்கும் மனவள கலை பயிற்சி கூடங்கள், பேச்சு செயல் இரண்டிலும் முரண்பாடு இல்லாத வேதாத்ரி மகரிஷியின் மணிமண்டபம், அன்பகம், அறிவகம், அருளகம், அருட்குருவகம் கொண்ட ஆழியார் அறிவு திருக்கோயில், அன்பு, அறிவு, உயிர், அருள்நாடி வருவோருக்கு அள்ளி வழங்கிடும் கற்பக விருட்சம், வற்றாது அதன் புகழ் அச்சய பாத்திரம் போல். பேச்சு செயல் இரண்டிலும் முரண்பாடு இல்லாத வேதாத்ரி மகரிஷியின் மணிமண்டபம். அந்த மணிமண்டபத்தில் என்ன எழுதியிருக்கு? த கிரேட்டஸ்ட் ஸ்பிரிச்சுவல் குரு ஆஃப் 20th century, 20வது நூற்றாண்டின் மிகச்சிறந்த ஆன்மீக குரு. 20வது நூற்றாண்டின் மிகச்சிறந்த ஆன்மீக குருவுக்கு 20வது வேதாத்திரிய தினத்தை கொண்டாடி வருகின்றோம். இந்த 20 ஆண்டுகளில் இந்த உலக சமுதாய சேவா சங்கத்தில் எத்தனை மாற்றங்கள், ஏற்றங்கள், இடர்கள், அவற்றை எல்லாம் சமாளித்து தொடர்ந்து வழிகாட்டி சங்கத்தை தலைநிமிர செய்த தலைவருக்கும் தலைவரோடு உடன் இருக்கும் அனைவருக்கும் தலைவணங்கி வாழ்த்துகின்றேன். வாழ்க வளமுடன். தலைப்பு சீர்காந்த நிலை விளக்கம். கந்தன் என்றாலும் காந்தம் என்றாலும் ஒன்றுதான். இந்த தலைப்பையொட்டிய பெருமகனார் மட்டுமே இங்க இருக்க அவருடைய பேச்சாக இருக்கிறது. பேரு பாருங்க: கார்த்திகேயன், பாலசுப்பிரமணியன், மயிலானந்தம், ஆறுமுகம். இது மாதிரி எல்லாமே அந்த காந்த தத்துவத்தை உடையவர்களாகவே இங்கு இருக்கிறார்கள். ஒவ்வொரு முறை ஆழியார் வரும் பொழுதும் சின்ன சின்ன மாற்றங்கள். இந்த சின்ன சின்ன மாற்றங்களுக்கு காரணம் சின்னசாமி ஐயா. ஸ்மால் ஸ்மால் திங்ஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ஷன், பட் பர்ஃபெக்ஷன் இஸ் நாட் அ ஸ்மால் திங். அடிக்கடி சொல்வேன், சின்ன சின்ன விஷயங்கள் பூர்ணத்துவத்தை கொடுக்கின்றன. பூர்ணத்துவம் சின்ன சின்ன விஷயம் இல்லை. சின்ன சின்ன விஷயங்கள் மூலம் பூர்ணத்துவத்தை கொடுப்பதனால் அவருக்கு சின்னசாமி ஐயா என்று பெயர் வைத்தார்களா என்று தெரியவில்லை. சின்னசாமி ஐயா என்று பெயர் வைத்தாலும் பெரிய பெரிய விஷயங்களை செய்வதனால் ஐயா, நீங்கள் எப்பொழுதுமே பெரியசாமி ஐயா தான் எங்களுக்கு. என்ன தவம் செய்தோமோ இந்த அரிய மனிதர்களை அறிவதற்கு. பெரிதிலும் பெரிது இறைநிலை, சிறிதிலும் சிறிது இறைத்துகள், அரிதிலும் அரிது மானிட பிறப்பு, எளிதிலும் எளிதாய் உணர வந்ததே எளிய முறை குண்டலினி யோகா. அரிதிலும் அரிதான மானிட பிறப்பை எளிதிலும் எளிதாய் உணர வந்ததே எளிய முறை குண்டலினி யோகா. மனித காந்த சக்தி தான் குண்டலினி யோகா. அதை உணர்த்துவது 12வது வேதாத்திரிய தத்துவம், சீர்காந்த நிலை விளக்கம். எளிதிலும் எளிதான எளிய முறை குண்டலினி யோகாவை உயிரிலும் உயிராய் மதித்து உலக மக்களுக்கு பரவச் செய்ய உலக சமுதாய சேவா சங்கம் என்னும் ஒரு தொண்டு நிறுவனத்தை நிறுவினார் உலக நல தொண்டர் வேதாத்ரி மகரிஷி. தொண்டு நிறுவனத்தின் தொண்டர்களுக்கு தொண்டு செய்வதையே முதன்மை தொண்டாக தொண்டு உள்ளம் கொண்டவர் தான் நம் தலைவர் பத்மபூஷன் டாக்டர் SKM மயிலானந்தன் ஐயா அவர்கள். பூஷன் என்றால் அழகு, அணிகலன், அழகுக்கு அழகு சேர்ப்பவர் என்று பொருள். எப்படி அழகு சேர்க்கிறார் என்று பாருங்கள். பாலசுப்பிரமணிய ஐயா கூட சொன்னாங்களே, இந்தியாவின் மக்கள் தொகை 147. இந்த வருடம் பத்மபூஷன் விருது பெற்றவர்கள் தமிழ்நாட்டில் 2,
இந்தியாவில் 13. அப்போ 11 கோடியில் ஒருத்தருக்கு தான் பத்மபூஷன் கிடைச்சிருக்கு. 1000-ல் ஒருவரை பார்த்திருக்கிறோம், லட்சத்தில் ஒருவரை பார்த்திருக்கிறோம், கோடியில் ஒருவரை கேள்விப்பட்டிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம், பழகி இருக்கிறோமா? எல்லோருக்கும் எப்பொழுதும் கிடைத்திடாத ஒரு பெருமை. அவர் வாழும் காலத்திலே நாம் வாழ்கிறோம் என்பதே பெருமை. என்ன தவம் செய்தோமோ இந்த அரிய தலைவரை நாம் பெறுவதற்கு. வேதாத்ரி மகரிஷி அவர்கள் பல தத்துவங்களை கொடுத்திருக்கிறார். தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷி. வாழ்க்கை தத்துவம், உடல் தத்துவம், உயிர் தத்துவம், மன தத்துவம், காந்த தத்துவம், அலை இயக்க தத்துவம், இறை தத்துவம், இயற்கை தத்துவம் என்று பல. இதில் மிக முக்கியமான ஒரு தத்துவம் தான் காந்த தத்துவம். காந்தம் என்றால் என்ன? காந்தம் என்பது ஒரு மறைப்பொருள். உயிர் துகள்களில் இருந்து வெளியேறும் இறை துகள் காந்தம். நீர் விரிந்தால் நீராவி, அதுபோல விண் விரிந்தால் காந்தம். இன்னும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், சுற்றியும் சூழ்ந்தும் உள்ளது காற்று, உள்ளும் புறமும் உள்ளது காற்று. ஒரு 1 kg ஆஃப் ஏர் இந்த பூமியை சுற்றி இருக்கும். ஒரு இடத்துல காத்து எடுத்தா இன்னொரு இடத்துல ஃபில் பண்ணும். அது போல சுற்றியும் சூழ்ந்தும் உள்ளது காந்தம், உள்ளும் புறமும் உள்ளது காந்தம். அது ஒரு இடத்துல இன்டென்சிஃபையா இருக்கும், இன்னொரு இடத்துல கம்மியா இருக்கும். அது வந்து சீர் பண்ணும். ஒரு மகான் சொன்னார், கடலிலே பிறந்து கடலிலே வாழ்ந்து கடலிலே மறையக்கூடிய ஒரு ஜீவன் மீன். அதுக்கு தண்ணி தாகம் எடுத்தா என்ன பண்ணும்? எப்ப வேணா தண்ணி குடிச்சுக்கலாம். அது மாதிரி வான்காந்தம் என்ற கடலிலே பிறந்து வாழ்ந்து மடிந்து போகக்கூடிய ஒரு ஜீவகாந்த மீன்கள் தான் நம்ம. ஸோ இப்போ நம்ம எப்போ வேணாலும் என்ன பண்ணலாம்? ஆற்றல் களத்திலிருந்து ஆற்றலை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் முறையாக, சரியாக, சீராக எடுப்பதற்கு என்ன தேவை? சீர்காந்த நிலை விளக்கம் தேவை. எல்லாமே காந்தம் தான். அதாவது விஞ்ஞான காந்தத்திற்கும் மெஞ்ஞான காந்தத்திற்கும் வேறுபாடு அறிந்தவன் இறை விஞ்ஞானி. விஞ்ஞான காந்தம் என்ன சொல்றோம்? ஒரு இரும்பு துண்டு, அதுல கரண்ட் செலுத்தினா இட் பிகம்ஸ் அ மேக்னெட், இட் அட்ராக்ட்ஸ் அதர் அயன் ராட். ஆனா தத்துவ ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா அணுவே காந்தம். ஏன்னா அது வந்து சுழலக்கூடியது, ஈர்ப்பாற்றல் எதிர்ப்பாற்றல் இருக்கிறதுனால அணுவே காந்தம். இப்ப அணுவே காந்தம்னா அணுவில் ஆக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே தான் காந்தம். நிலம் காந்தம், நீர்காந்தம், கனல் காந்தம், காற்று காந்தம், வானம் காந்தம். வானமும் காந்தம் என்பதுதான் வான்காந்தம். உடல் காந்தம், மனங்காந்தம் எல்லாமே காந்தம். ஸோ காந்த ஆற்றல் உருவாகி கொண்டே இருக்கிறது, இருப்பாகவும் இருக்கின்றது, செலவாகி கொண்டே இருக்கின்றது. இதை இப்படி பார்க்கலாம். எல்லாம் காந்தம், எங்கும் காந்தம், எதிலும் காந்தம், இந்த எண்ணம் காந்தம். உள்ளும் காந்தம், புறமும் காந்தம், உணர்ந்து தெளிந்தால் ஏகாந்தம். அணுவும் காந்தம், அணுவிலான அண்டங்கள் காந்தம், அண்டத்தில் உதிக்கும் எந்த பிண்டமும் காந்தம். உள்ளும் காந்தம், புறமும் காந்தம், உணர்ந்து தெளிந்தால் ஏகாந்தம். சொல்லும் காந்தம், செயலும் காந்தம், செயற்கரிய செயலுக்கெல்லாம் மூலம் வான்காந்தம். உள்ளும் காந்தம், புறமும் காந்தம், உணர்ந்து தெளிந்தால் ஏகாந்தம். சொல்லலாமா? வேதாத்ரி மகரிஷி அவர்கள் வந்து காந்த தத்துவ ஞானி மட்டுமல்ல, காந்த தத்துவ விஞ்ஞானி. அவருடைய எல்லா படைப்புகளிலுமே இந்த காந்த தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு வைத்திருக்கின்றார். ஒரு அருட்காப்பு கூட எடுத்துக்கங்க. எங்கும் நிறைந்த வான்காந்த ஆற்றல் ஒரு இடத்திலே தங்கியும் தேங்கியும் அந்த இடத்தை விட்டு விலகாமலும் அகலாமலும் இருக்க எண்ணத்தால் 3 முறை செய்வது அருட்காப்பு. ஸோ நீங்க அந்த காந்த தத்துவ பார்வையில பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து தெரியும். புறமணம் புருவ மத்தியில் ஐக்கியமானால் ஆகினை தவம், மனதின் திறவுகோள். நடுமணம் உச்சந்தலையில் ஐக்கியமானால் துரிய தவம், உயிரின் திறவுகோள். அகண்ட மனம் அண்டங்களோடு ஐக்கியமானால் பேரியக்க மண்டல தவம், விஞ்ஞான அறிவின் திறவுகோள். ஆழ்மனம் அறிவோடு ஐக்கியமானால் துரிய அதீத தவம், அறிவின் திறவுகோள். மனம் உயிரோடும் உயிர் அறிவோடும் ஐக்கியமாகி ஐக்கியம் ஆனந்தம் பெற அருகில் உள்ள அறிவு திருக்கோயிலில் ஐக்கியமாகுங்கள் என்று. ஸோ மகரிஷி அவர்கள் வந்து ஒவ்வொரு கேட்டா ஓபன் பண்ணிட்டு வர்றாரு. அது இன்னும் கூட ஒரு இடத்துல அதிகமா சொல்லலாம். தனி மனிதனுக்கும் உலகுக்கும் உள்ள பிணைப்பை எடுத்து காட்டி
ஐந்தாவது கடமையை உணர்த்துவதே வேதாத்திரிய தீட்சையா. ஐந்தாவது கடமைனா தான், சுற்றம், குடும்பம், ஊர், உலகம், நாடு, உலகம் என்ற கடமையை செய்வது ஐந்தாவது கடமை. 5 பௌதீக பிரிவுகள், 5 கர்மேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள் கொண்ட கலவை மனிதன். இவனின் 5 மகா பாதகங்கள் கலைய 5 அளவு முறையும் 5வது வேதாத்திரிய திட்டமாய் 5 ஒழுக்க பண்பாட்டை தந்தார். 5வது கடமையை முன்னிறுத்திய 5 எழுத்து மாமனிதர் வேதாத்திரி. சொல்லலாமா? 5 எழுத்து மாமனிதர் வேதாத்திரி. உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் 1000 அறிவு விளக்குகளை ஏற்றிய மகானுக்கு அவருடைய நினைவு நாளில் நினைவஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கின்றோம். அவருடைய நினைவு நாளில் புகழஞ்சலி செலுத்தி புண்ணியம் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். இதை இந்த காந்த தத்துவத்தை இறை விஞ்ஞானம் என்ற முறையில நம்ம பாடம் படித்து கொண்டு இருக்கின்றோம். இறை விஞ்ஞானம் என்றால் என்ன? விஞ்ஞானிக்கும் விஞ்ஞான முறையில் மெய்ஞானம் உணர்த்தும் இறை விஞ்ஞானம். அவனை மட்டும் பார்ப்பது மெய்ஞானம், அணுவை மட்டும் பார்ப்பது விஞ்ஞானம். அவனில் அணு, அணுவில் அவனை இணைத்து பார்ப்பது இறை விஞ்ஞானம். வேதாத்ரி மகரிஷி அவர்கள் யூஎன்ல பேசும்பொழுது இந்த தத்துவத்தை சொல்வாங்க, இது விஞ்ஞானத்தின் விஞ்ஞானம், சயின்ஸ் ஆஃப் சயின்ஸ் அப்படிம்பாங்க. அதை பற்றி பார்க்கலாம். விஞ்ஞானத்தின் விஞ்ஞானமாம் இறை விஞ்ஞானம், இது விஞ்ஞானத்தையும் மெஞ்ஞானத்தையும் இணைக்கும் விஞ்ஞானம். விஞ்ஞானத்தின் விஞ்ஞானமாம் இறை விஞ்ஞானம் பல விஞ்ஞானங்களை ஒன்றாக தொகுக்கும் விஞ்ஞானம். அஞ்ஞானம் எனும் இருளை போக்க இறை விஞ்ஞானம் எனும் புது ஒளியை காட்டி போரில்லா புதிய உலகம் படைக்க புறப்பட்டது இந்த விஞ்ஞானம். இந்த விஞ்ஞானம் புதிய விஞ்ஞானம், இந்த விஞ்ஞானம் புதிய விஞ்ஞானம். நேர்வழியில் விஞ்ஞானம் பயனாய் கொள்ள சீர்முறையில் காந்த ஞான விளக்கம் காட்டி ஓருலக ஆட்சிக்கு வழிவகுக்கும் இந்த விஞ்ஞானம். இந்த விஞ்ஞானம் சமூக விஞ்ஞானம், இந்த விஞ்ஞானம் சமூக விஞ்ஞானம். விஞ்ஞானிக்கு மெய்ஞானமும் மெய்ஞானிக்கு விஞ்ஞானமும் எளிமையாக எடுத்துரைக்கும் இந்த விஞ்ஞானம். இந்த விஞ்ஞானம் அன்பு விஞ்ஞானம், இந்த விஞ்ஞானம் அன்பு விஞ்ஞானம். இட் இஸ் a new science, it is a social science, it is a love science. எனக்கு இறை விஞ்ஞானம் ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட். இறை விஞ்ஞான புக்கை கம்பைல் பண்ணது NAP ஐயா தான். எனக்கு அடிக்கடி ஒரு கேள்வி வரும், இறை விஞ்ஞானம் பிடிக்கிறதுனால எனக்கு NAP ஐயாவை பிடிக்குதா, இல்லை NAP ஐயா பிடிக்கிறதுனால எனக்கு இறை விஞ்ஞானம் பிடிக்குதா என்று. எது எப்படி இருந்தாலும் எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள்வேன். நான் இந்த சிஸ்டத்துக்கு உள்ளார கடந்த வாரம் ஸ்கை சுந்தரராஜன் ஐயா ஒரு அருமையான ஒரு தத்துவம் சொன்னாங்க. இந்த மன்ற வளர்ச்சிக்கு ஆசிரியர்கள் மிக முக்கியம் என்று. நான் ஒரு அறியாத சிறுவனாக தான் இதில் 90s இங்கே வந்திருந்தேன். அப்போவே இங்கே பேராசிரியர்கள் யாருன்னா உழவன் தங்குவேலு, MKD தாமோதரன், வேத சுப்பையா, கே பெருமாள், NA பெருமாள்லாம். ஸோ அவங்களுடைய ஒரு சேவை அளப்பரியது. இன்னும் பல பேர் இருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டால், ஆசிரியர்களின் ஆசிரியர் ஞானாசிரியர்கள், தியாகத்தின் திருவுருவம், நடமாடும் ஞான களஞ்சியங்கள். ஆசிரியர்களின் ஆசிரியர் ஞானாசிரியர்கள், தியாகத்தின் திருவுருவம், நடமாடும் ஞான களஞ்சியங்கள். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் தலைவர் ஐயா அவர்களுக்கு இந்த இடத்துல வைக்கிறேன். 1996 97 தெரியல, இங்கே philosophy of universal magnetism என்று 3 நாள் ஒரு காந்த பயிற்சி இங்கே மகரிஷி அவர்களே நடத்தினாங்க. ரொம்ப அருமையா இருந்தது முதல் வாட்டி. அப்புறம் அதுக்கப்புறம் அந்த பயிற்சி நடக்கவே இல்லை. பட் காந்த தத்துவத்தை முன்னிறுத்தி இதை அந்த மாதிரி பயிற்சிகள் மறுபடியும் நடத்துறதுக்கு முயற்சி பண்ணணும்ன்ற இந்த இடத்துல நான் கோரிக்கை வைக்கிறேன். நான் அதை நடத்துவதற்கு கல்லூரியும் அதற்கு வேண்டிய எல்லா உதவிகளை செய்வோம் என்ற ஒரு விண்ணப்பத்தையும் நான் இங்கே வைக்கிறேன். இது வேதாத்திரிய வேள்வி தினம். வேள்வி என்றால் என்ன? இதுல 7 ப்ராசஸ் இருக்கு. நினைப்பு, இணைப்பு, உயிர்கலப்பு, நட்பு, காப்பு, ஈர்ப்பு, வேட்பு. ஸோ எந்த அளவுக்கு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இணைப்பு கிடைக்கும். எந்த அளவுக்கு இணைப்பு இருக்கோ அந்த அளவுக்கு உயிர்கலப்பு இருக்கும். எந்த அளவுக்கு உயிர்கலப்பு இருக்கோ அந்த அளவுக்கு நட்பு கிடைக்கும். நட்பு கிடைக்கிற அளவுக்கு தான் காப்பு கிடைக்கும். காப்பு கிடைக்கிற இடத்துல தான் ஈர்ப்பு இருக்கும். ஈர்ப்பு இருக்கிற இடத்துல தான் வேட்பு. வேட்பு என்றால் நீங்க வேண்டியது கிடைக்கும். நம்மளுடைய வேட்பு என்ன? வேதாத்திரியம். எங்கள் குல தெய்வம்
அருட்பேராற்றல். எங்கள் குல கோயில் அறிவு திருக்கோயில். எங்கள் குல சமயம் அருள்நெறி சமயம். எங்கள் குல காப்பு அருட்காப்பு. எங்கள் குல வேட்பு வேதாத்திரியம். எங்கள் குல காப்பு அருட்காப்பு. எங்கள் குல வேட்பு வேதாத்திரியம். எங்கள் குல பெயர் மனவள கலை குடும்பம், ஸ்கை ஃபேமிலி. எங்கள் குல சங்கம் சேவா சங்கம். எங்கள் குல பார்வை மெய்ஞானத்தில் விஞ்ஞானம். எங்கள் குல விளக்கு வேதாத்திரி மகரிஷி. எங்கள் குல இலக்கு வேதாத்திரியம். எங்கள் குல விளக்கு வேதாத்திரி மகரிஷி. எங்கள் குல இலக்கு வேதாத்திரியம். என்ன தவம் செய்தோமோ அரிய மனிதர்களை உணர்வதற்கு, என்ன தவம் செய்தோமோ அரிய கலை கற்பதற்கு, என்ன தவம் செய்தோமோ அரிய தலைவரை பெறுவதற்கு, என்ன தவம் செய்தோமோ இந்த அரிய ஆசிரிய பெருமக்களை அறிவதற்கு, என்ன தவம் செய்ய வேண்டும் இந்த அரிய கலை பரவுவதற்கு, வாழ்த்து தவம் செய்ய வேண்டும் இந்த அரிய கலை பரவுவதற்கு. வாழ்க வாழ்க வளமுடன் வாழ்க, வாழ்க வாழ்க நலமுடன் வாழ்க, வாழ்க வாழ்க மன நிறைவுடன் வாழ்க. வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க.